காருக்குள்ள ஆடும்போது அந்த காரோட டாஸ்க் என்னன்னா, உட்கார முடியாத ஒரு ஆல்டோ காருக்குள்ள ஒரு 9 பேர் உட்காருவாங்க. இப்போ அதில வெயிட்டா இருக்கிற ஆள் யார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விக்ரம் கொஞ்சம் பாடி வெயிட் ம். இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா இருப்பாங்க. இருந்தாலும் 9 பேர் உட்கார முடியாது. அவ்வளோ உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒண்ணு அவங்கள பேசியோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியோ, இல்ல ரொம்ப நேரம் உட்காந்து வெளிய இறங்கி வரணும். அதான் அதோட டாஸ்க்கு. இப்போ உட்காந்து அதில வந்து சில விஷயங்கள் பார்வதி வந்து பார்த்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்திலேயே வந்து ட்ரிகர் பண்ணி, இப்படியே கண்ண காமிச்சு, அதுக்கப்புறம் அதில அதில வழியா வந்து இவன் சமூகத்தின் உள்ள வந்து ம். பேசி, தகாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தி, ஃபேமிலிய எடுத்து, குழந்தைய எடுத்து, பல எனக்கே அது ம். சொல்ல முடியல. அந்த வார்த்தைகள்லாம். ஆனா அவர் ட்ரிகர் செய்யப்பட்டாரு, அந்த இடத்துல. என்னதான் ட்ரிகர் செய்யப்பட்டாலும், அந்த வார்த்தைய வந்து அவர் யூஸ் பண்ணாம இருந்திருக்கணும். இது ஒரு 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 ஃபேமிலி பார்க்குற இது ம். குழந்தைகள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே சொல்றது. நம்ம நம்ம கல்ச்சர் படி இது ஒருவேளை ஹிந்தியா இருந்தா இது பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு பொண்ண வந்து 2 பேர் சேர்ந்து எட்டி உதைக்கிறது. முன்னாடியே நீங்க கிளிப்பிங்ல பார்த்தீங்கன்னா, பாதி கைய விட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஸோ பிளான்டு ஃபுல்லா. அது இது தகாத வார்த்தைகள் சொல்லி, ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாவே வந்து லாக் பண்ணி, ஃபுல் பேனிக்கா டென்ஷன் ஆக்கி, எட்டி உதைக்கிறது. அத உதைச்ச அப்புறம் இல்லன்னு வேற சொல்றாங்க 2 பேரும். ம். அப்ப பார்க்குற ஆடியன்ஸ் முட்டாளுங்களா? பிக் பாஸ்க்கு அந்த அளவுக்கு இது இல்லையா? அப்ப தூக்கி கொண்டு போன 3 பேர், எடுத்துட்டு போன 3 ம். பேர். எது நடிப்பு, எது நடிப்பு இல்லன்றது பார்க்குறவங்களுக்கு கிளீனா தெரியும். ஓகே. அது விழுந்தது பேனிக் அட்டாக் தான். வலிப்பு இல்ல. ம். ஃபிக்ஸ் வேற, பேனிக் அட்டாக் வேற.